Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கொய்யாக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முக்கியமா இத கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம எந்த மாதிரி கொய்யாக்காய் எடுத்துக்கறோமோ அது பொறுத்து தான் டேஸ்ட் இருக்கு. நல்ல காய் பதமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பழமா எடுத்துட்டோம் அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். கொய்யாக்காயோட ஃப்ளேவர் அதிகமா டாமினேட் பண்ணும். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அடுத்ததா காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் நான் 7 மிளகாய் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுத்ததா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி, அடுத்ததா நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கொய்யாக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கொய்யாக்காய் சேர்த்தோன்னே 2 நிமிஷம் பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குக்காக விட தேவையில்லை, அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா சூப்பராக தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த சட்னி கொய்யாக்காய் சட்னிக்கு சூப்பரான காம்பினேஷனாக ராகி தோசை வச்சுருக்கேன். எந்த டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.